ஹலோ கைஸ், இன்றைக்கி சாய் ஃபேமிலியில் கேரளா சீரியஸ் பார்ட் 4 பார்க்க போகிறாங்க. இதில் வந்து அம்பலப்புழா டெம்பிள், இந்த டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோங்க. நம்ம இந்த டெம்பிள் வந்து ரயில்வே ஸ்டேஷன், அலப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா, உங்களுக்கு உள்ளே இருக்கிற சுவாமி வந்து பார்த்தசாரதி வடிவமாக இருப்பார். நம்ம பெருமாள் வந்து பார்த்தசாரதியோட வடிவமாக இருப்பார். வலது கையில் வந்து சவுக்கியும், அதே மாதிரி இடது கையில் வந்து சங்கியும் வந்து வச்சுருப்பார். இந்த கோவில் வந்து 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்படுதுன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் போகும்போது கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. திப்பு சுல்தான் வந்து படையெடுத்து வரும்போது குருவாயூர் சிலை வந்து இங்கே தான் வந்து 12 வருஷம் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க. குருவாயூரப்பன் கிருஷ்ணர் சிலை வந்து 12 இயர்ஸ் இங்கே தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே பால் பாயசம் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இந்த கோவிலுமே வந்து ஃபேமஸாக சொல்லப்படுது. பால் பாயசம் வந்து ரொம்பவே வந்து இங்கே பிரசாதமாக வந்து நைவேத்தியமாக வச்சிட்ருக்காங்க. பால் பாயசம் வந்து குருவாயூரப்ப டெய்லியுமே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகிறதாகவும் ஒரு ஐதீகம் வந்து இருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பார்த்தசாரதியான வடிவமான பெருமாள் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு நல்ல சக்தி வாய்ந்த தெய்வமாக வந்து இந்த கோவிலில் வந்து இடத்துல பார்க்கப்படுகிறது. முன்னாடி பாருங்கள், அந்த கோபுரமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த முன்னாடி இருக்கிற வடிவமும் வந்து இங்கே பார்த்துருக்காங்க, பார்த்தீங்களா, போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோஸில். இங்கே இருக்கக்கூடிய அந்த துலாபாரமும் வந்து இதே மாதிரி தான் நமக்கு குருவாயூர்லையுமே இருக்கும். இந்த கோவிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த கோவில் பார்த்துட்டு அங்கே வந்து குருவாயூர் போயிருந்தாங்க. குருவாயூர் பார்த்துட்டு அங்கே மம்மியூர்னு ஒரு டெம்பிள் இருக்குது, அதுவுமே வந்து பார்த்துட்டு எங்களோட கேரளா சீரீஸை வந்து முடிச்சுட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய கோவில் டெம்பிள் உள்ளே இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து நிறைய மீன்கள் இருக்கிற இடம். பவுண்டில் பாருங்கள்.